ஓகே. ஏன்னா பெரியாரை வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு நிறுவனமயமாக்கவும் அல்லது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மோடியோட ஆட்சி காலத்தில் 2016க்கு அப்புறம் இங்கே இருக்கிற தமிழ் திராவிட இயக்கங்கள் வந்து பெரியாரை முன்னிறுத்தும் போது அப்புறம் பெரியாரை இந்த காலத்துக்கு பொருத்தக்கூடிய ஆட்களில் மிக முக்கியமானவர் வந்து தோப்பா தான். தமிழ் மொழின்னு சொல்லலாம், உலக மாந்தினத்திலே அறிவு வந்து பெண்கள்கிட்ட இருந்து தான் தொடங்குது. ஏன்னா அவங்க தான் முதல்ல உழைக்கிறாங்க. ஆண்கள் வந்து காவல் காக்கிறது தான் அவங்க. ஆனால் உலக பண்பாட்டு வரலாற்றில் பெண்கள் தான் முதல்ல வேலை செய்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அப்போ அறிவு வந்து அவங்ககிட்ட இருந்தால் தொடங்கியிருக்க முடியும். அது சாபக்கேடா அல்லது வரமானு எனக்கு தெரியலை. கருத்தியல் தளத்தில் தான் நாங்கள் பார்ப்பன எதிர்பார்ப்பன அரசியல் பேசிகிட்டே இருக்கோம். பிராமின் நான் பிராமின் பாலிடிக்ஸ் வந்து அரசியலோட மேல் தளத்தில் தான் இருக்குது. ஆமாம். ஆனால் நடைமுறை அரசியலில் பார்ப்பனர்கள் எதிர்பார்ப்புகிற அரசியல் சுத்தமாக இல்லை. அப்படி இருந்திருந்ததுன்னா ராஜாஜி கூட அண்ணா கூட்டணி வைக்க முடியாது. ராஜாஜி கூட கூட்டணி வைக்கும் போதே இந்த அரசியலில் விட்டு அவர் விளைக்கிறார். ஏன்னா வாக்கு அரசியலில் அந்த 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 கருத்தோட்டமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஆமாம். திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு தொழில் அறிஞர்கள் ஆய்வு எடுக்கிற மாதிரி இவரோட 2 ரெஃபரன்ஸாக எடுத்துன்னா, ஏன்னா அவரோட மிக முக்கியமான வரலாற்றை புரட்டி போடுற ஆய்வு வந்து அழகர்கோயில். அதுக்கப்புறம் எத்தனையோ நூல் எழுதிட்டார். அவர்கிட்ட நான் கேட்டேன், அழகர்கோயில் எழுதுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து வாழ்க்கையில் நான் ஏதோ தவம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால தான் நான் அழகர்கோயிலுக்கு போனேன். ட்ரை பண்ணுவான். ராஜேந்திர சோழன் எடுப்பான், ராஜராஜ சோழன் எடுப்பான், பாரதியார் எடுப்பான், திருவள்ளுவர் எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஆனால் நிற்க முடியாது. ஏன்னா இந்த மண் வந்து அவங்களுக்கு பக்கப்பட்ட மண் இல்லை. அதனால் இந்த மண்ணை புரிஞ்சுக்க முடியாது. ஜின்னு சொல்லிட்டு வர்றவன் வந்து இந்த நாட்டில் வர முடியாதுங்க. நான் வந்து அண்ணன் தம்பி, ஏன்னா திராவிட இயக்கம் வந்து அண்ணன் அப்படின்னு தான் வளர்த்துருக்கு. எல்லாரையும் அண்ணன் கூப்பிட்டு அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு அவன் ஜீன்னு போட்டு வர்றான். ஜீன்னு போட்டு வர்றவனே இந்த மண் ஏற்றுக்கவே செய்யாது, மக்களுக்கு அந்நியமாக இருக்கும். ஆனால் இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதை புரிஞ்சுக்கிட்டுன்னு நினச்சி தோப்பாவை அவங்க வாசிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணாமலையோட டோன் மாறிச்சு. முதல்ல அண்ணாமலை தான் அண்ணன்னு பேச ஆரம்பிச்சார். அப்புறமா தோப்பாவோட ஆளுமையை எப்படி அவரோட ரோல் என்ன தமிழ் பண்பாட்டு ஆய்வில் அல்லது தமிழ் அரசியலில் அவரோட ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ஒரு நேற்று லேனாகுமார் தான் சொன்னார், ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு அரசியல் நகர்வுனார். நீங்கள் மொத்தமாக தொகுத்து போடாதீங்க, ஒரு கட்டுரையும் ஒன்றுனா போடுங்க. ஒரு கட்டுரையுமே வந்து 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு புத்தகம் போடுங்க. இப்படி தோப்பா தான் ஆதர்சம்ன்றாதீங்க. தோப்பாவை விமர்சிங்க, தோப்பாவை விமர்சிக்காமல் தோப்பாவை கடக்க முடியும். தோப்பாவோட போதனைகளும் நம்ம பேசணும். அப்படிங்கிற இடத்துல தான் தோப்பாவை ஒரு மனித பண்பாட்டு ஆய்வாளராக நம்ம தள்ளி பண்ண முடியும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தமிழ் உலா நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தமிழ் உலா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான மரியாதைக்குரிய திரு தயாளன் அவர்கள். அவர்களோடு அறிஞர் தோப்பாவின் நினைவு நாளான இன்றைய நாளை ஒட்டி பல விதமான கருத்துக்களை கலந்துரையாடவிருக்கிறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில்லை. தொடர்ச்சியாக அவங்களுடைய எழுத்துக்களை நான் தொடர்ச்சியாக வாசிச்சுட்டு வரேன். அவங்களுடைய எழுத்துக்களையும் பின்தொடர்ந்து வர நிறைய நபர்களும் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைய நாள் நிறைய பெரியவங்களுடைய நினைவு நாள் தான் இன்னைக்கு. ஐயா எம்ஜிஆரோட நினைவு நாள், அப்புறம் ஐயா பெரியார் அவரோட நினைவு நாள், இப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு நம்முடைய தமிழ் மரபினுடைய முன்னத்தியராக கருதப்படக்கூடிய அறிஞர் தோப்பாவின் நினைவு நாளும் இன்றைக்கு தான். அறிஞர் தோப்பாவினுடைய எழுத்துக்களை தொடர்ச்சியாக வாசித்தவர், அதை நிறைய ஆவணப்படுத்தக்கூடிய பணிகளை நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இன்றைக்கும் தோப்பாவுடைய எழுத்தும் பேச்சும் வந்து சமகாலத்தில் நடக்கக்கூடிய உரையாடல்களுக்கு ஒரு மதிப்பீடாக இருக்குது. அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி தோப்பா இன்னும் நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்க? தோப்பாவோட அந்த அவர் தன்னை பெரியாரோட தொண்டர்னு தன்னை கருதுபவர். அவரோட கடைசி நாள் அவர் இறக்குற அன்னைக்கு நான் இன்றைக்கி இறந்து போயிடுவேன்னு அவர் முன்னக்கூட்டியே தன்னோட மனைவிட்ட சொன்னதா, நான் பெரியார் இறந்த நாளில் நான் இறந்துடுவேன் அப்படின்னு அவர் முன்கூட்டியே சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. அது எந்தளவுக்கு உறுதின்னு தெரியல.
ஆனால் அவருக்கு அது பெரியாரோட நினைவு நாளில் தான் இறந்து போனது அவர் பெரிய மகிழ்ச்சியாக தான் அவர் நினச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியாரை வாழ்க்கை பூரம் கொண்டாடினவர், பெரியாரை மறுபரிசீலனை பண்ணவர் வந்து தோப்பா தான். ஓகே. பெரியாரை புகழ் பாடாமல், பெரியாரை கடவுளாக்காமல், பெரியாரை வந்து புனித பிம்பமாக நிறுவாமல், பெரியாரை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சித்து, பெரியாரை மதிப்பீட்டுக்கு உட்படுத்தி, பெரியாரை கொண்டாட வேண்டிய இடத்தில் கொண்டாடி, பெரியாரோட போதாமைகளை கடந்து போய் அவரை வந்து ஒரு மனித தளத்தில் பண்பாட்டு அரசியலில் பெரியாரோட தாக்கத்தை விருப்பு இல்லாமல் பெரியாரை முன்னிறுத்தினதில் தோப்பா தான் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா பெரியாரை வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு நிறுவனமயமாக்கவும், அல்லது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மோடியோட ஆட்சி காலத்தில் 2016 அப்புறம் இங்கே இருக்கிற தமிழ் திராவிட இயக்கங்கள் வந்து பெரியாரை முன்னிறுத்தும் போது, அப்புறம் பெரியாரை இந்த காலத்துக்கு பொருத்தக்கூடிய ஆட்களில் மிக முக்கியமானவர் வந்து தோப்பா தான். பெரியாரோட போதாமைகளை அவர் வந்து நேரடியாகவே பேசியிருக்கிறார். பெரியாருக்கு வந்து தமிழ் மொழி மேலே இருந்த ஒவ்வாமையை வந்து அவர் விமர்சிக்கிறாரு. பெரியார் கடந்து போக வேண்டிய விஷயங்களை பெரியாரை கடந்து போயிருங்க, உங்களுக்கு சரின்பட்டதை எடுத்துக்கோங்க, பெரியாரை தூக்கி சுமக்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்கிறதெல்லாம் அவர் பேசியிருக்காரு, நேரடியாகவே பேசியிருக்கிறார். அப்புறம் திராவிட இயக்கங்களோட போதாமையும் அவர் விமர்சிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை எப்படி சுதந்திரத்துக்கு அப்புறம் கலைச்சாங்களோ அதே மாதிரி பெரியாருக்கு அப்புறம் திராவிட இயக்கங்களை கலைச்சிடலாம், இயக்கங்கள்னு சொல்கிறது ஒரு கட்சிகளை சொன்னார். திராவிட கட்சிகளை கலைச்சிடலாம்னு காந்தி சொன்ன மாதிரி பெரியாருக்கு அப்புறம் திராவிட கட்சிகளை கலைச்சிடலாம், இயக்கங்கள் மட்டும் இருக்கலாம். இந்த திராவிட கட்சிகள் வந்து மோசமான பக்கங்களில், ஜனநாயகத்தின் மிக மோசமான பக்கங்களில் விழுந்துட்டாங்க, இனிமேல் அவங்களால பெரியாரை காப்பாற்ற முடியாது. இதை டிக்ளரேஷனாகவே சொன்னார், என்கிட்ட நேரடியாகவே அதை சொன்னார். நான் ஒரு பதிவும் டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கேன். ஆனால் இது இன்னைக்கு இருக்கிற போலரைஸ்டு அணுகுமுறையில் நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் சங்கி, திமுகவை விமர்சித்தா சங்கி, திராவிட கழகத்தை பெரியாரை ஒரு விமர்சன கண்ணோட்டத்தினாங்கன்னா நீங்கள் சங்கி, இப்போ பாரதியாரை கொண்டாடினா நீங்கள் சங்கி, எல்லாத்தையும் சங்கிமயமாக்குற இந்த காலத்தில் பெரியார் தான் உரையாடலுக்கு நம்மளை அழைக்கிறார். உரையாடலுங்கிறது எதிரியை வந்து சமபலத்தோடு அணுகிறது. நீங்கள் வாதம் பண்ணலாம், பிரபகண்டா பண்ணலாம். பிரபகண்டா பண்ணுறதுக்கு எதிரியை சமபலத்தில் அணுகணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணால் திட்டலாம் நீங்கள். ஆனால் எதிரியை சமபலத்தோட மரியாதையோடு அணுகிறது வந்து தோப்பாவோட. என்னுடைய மரபு உரையாடல் மரபுன்னு அவர் சொன்னார். என்னுடைய மரபு உரையாடல் மரபு. நான் உரையாடல் மரபுக்காரன் சொன்னார். நான் பிரசங்க மரபுக்காரன் கிடையாது, உரைநடை மரபுக்காரன். என்னோட மரபு வந்து கான்வர்சேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத, உரையாடல் தான் என்னுடைய மரபு அப்படின்னு அவர் திருப்பி சொன்னார். அந்த உரையாடல் மரபு அவர் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாருன்னு நான் கேட்கும்போது, நான் எங்கள் அம்மாட்டேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படி. அவங்க அம்மா கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சும்மா அப்படி அடுப்பு கடைக்கு போனோன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அப்புறம் சாயந்தரம் வந்தாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற வட்டார வழக்கை வந்து சொற்களை வந்து மீட்டெடுத்து கொடுத்தது என்னோடய அம்மா தான். என்னோடய முதல் ஆசிரியை வந்து என்னோடய அம்மா தான். அந்த பார்வையிலேருந்து ஊரில் ஒரு கிழவி செத்து போயிட்டாங்க, ஒரு வயசான அம்மா செத்து போனாங்கன்னா ஒரு 100,000 புத்தகங்கள் ஒரு நூலகம் செத்து போச்சுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவார். ஒரு வயசான கிழவி நம்ம வயசானவங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்ககிட்ட அவ்வளவு அறிவு திரட்டல் இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவத்தோட மொழியாக பிழிஞ்சு கொடுப்பாங்க. மொழி உயிரோடு இருக்கிறதே வந்து இந்த மாதிரியான பெண்கள்கிட்ட தான். சமையலறையிலேருந்து தான் நீங்கள் பண்பாட்டை வாசிக்க தொடங்கணும்னு சொல்லுவார். உப்பு பயன்படுத்துகிற இடத்துல இருந்தால் கெமிக்கல் வேதியியல் அறிவு தொடங்குச்சு. அப்போ சமையலறையில் தான் வேதியியல் தொடங்குச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ முதல் வேதியியல் அறிஞர் வந்து பெண்ணு தான். உப்பை எந்த அளவுக்கு கலக்கணும், உப்பை எந்த அளவுக்கு சேர்க்கக்கூடாதுங்கிற அறிவு வந்து பெண்கள்கிட்ட தான் தொடங்கியிருக்க முடியும். அப்புறம் வானியல் அறிவும் பெண்கள்கிட்ட தான் தொடங்கியிருக்க முடியும். ஏன்னா மாதவிடாய் நிலவோட தொடர்பு கொடுத்து தான் அவங்க மாதவிடாயை கணக்கெடுத்தாங்க. இந்த கணக்கு ரகசிய கணக்கு. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெண்ணு பூ பெய்தனால அடுத்த மாதவிடாய் வந்து அங்கே அடுத்த பௌர்ணமியில் வருங்கிறப்போ நிலவோட அந்த சுழற்சியும் தன்னோட மாதவிடாய் சுழற்சியும் கனெக்ட் பண்ணிக்கிட்ட அறிவு அங்கிட்ட தான் தொடங்குது. ஸோ நீங்கள் பெண் அறிவும் அங்கே தான் தொடங்கியிருக்க முடியும். தமிழ் சொல்ல உலக மாந்தினத்திலே அறிவு வந்து பெண்கள்கிட்ட இருந்து தான் தொடங்குது. ஏன்னா அவங்க தான் முதல்ல உழைக்கிறாங்க. ஆண்கள் வந்து காவல் காக்கிறது தான் அவங்க வேலை. ஆனால் உலக பண்பாட்டு வரலாற்றில் பெண்கள் தான் முதல்ல வேலை செய்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அப்போ அறிவு வந்து அவங்ககிட்ட இருந்து தான் தொடங்கியிருக்க முடியும். அப்புறம் தான் அதனால தான் நம்ம தாய் தெய்வங்கள் அப்புறம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வர்றாரு. ஆக்சுவலி என்ன ஒன்றுன்னு சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை கரெக்டாக சொன்னீங்க, கன்வர்சேஷனை தோப்பா விரும்புவாருன்னு.
இன்னைக்கு தோப்பாவுடைய பல உரையாடல்களை இன்னைக்கு திருப்பி வந்து மீள் வாசிப்புக்கு உட்படுத்துறாங்க. இப்போ அண்மையில் பாரதியார் குறித்து திரு சீமான் அவர்கள் அந்த ஒரு மேடையில் பேசின பேச்சு வந்து ரொம்ப வைரலாச்சு. அதை ஒட்டி பாரதி மீதான கடுமையான விமர்சனம் திராவிட இயக்க தோழர்கள்ட்ட இருந்து வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பாரதிய பார்ப்பனர்னு பார்க்கக்கூடாது, பாதி அதாவது பொய்யை விட பாதி உண்மை மிகவும் ஆபத்தானதுன்னு இடதுசாரி இயக்க தோழர்கள் வந்து அதுக்கு எதிர்வினையும் ஆற்றுகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்க எடுத்த தோப்பாயோட வீடியோ எல்லாரும் ஷேர் பண்றாங்க. ஏன்னா பாரதிய தோப்பா எப்படி பார்த்தாரு அப்படின்னு. எப்படி இன்னைக்கும் அது வந்து இருக்கு, அவர் எப்படி தெய்வங்களையோ பார்ப்பனர்களோ எப்படி அவர் அணுகுனாரு தோப்பா? இல்லை, பார்ப்பனர்கள்ங்கிறத தாண்டி பார்ப்பனர்கள் இருக்கவங்கள இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் அது சாபக்கேடா அல்லது வரமான்னு எனக்கு தெரியல. கருத்தியல் தளத்தில் தான் நாங்கள் பார்ப்பனர் எதிர் பார்ப்பனர் அரசியல் பேசிகிட்டே இருக்கிறோம். பிராமின் நான் பிராமின் பாலிடிக்ஸ் வந்து அரசியலோட மேல் தளத்தில் தான் இருக்கு. ஆனால் நடைமுறை அரசியலில் பார்ப்பனர்கள் எதிர் பார்ப்பனர் அரசியல் சுத்தமாக இல்லை. அப்படி இருந்திருந்ததுன்னா ராஜாஜி கூட அண்ணா கூட்டணி வைக்க முடியாது. ராஜாஜி கூட கூட்டணி வைக்கும் போதே இந்த அரசியலில் விட்டு அவர் விலகிட்டார். ஏன்னா வாக்கு அரசியலில் அந்த 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 கருத்தோட்டமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஆமாம், அவருக்கு அவரோட தன்னோட அணுக்க நண்பர், மிக நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பார்ப்பனர்னு தாப்பா என்கிட்ட சொன்னார். அவரோட ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன். அவர் ரொம்ப நெருங்கின நண்பர்கள் தான். எல்லாரும் கூடயும் அவர் உறவு உரையாடிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து நீங்கள் அவரை போய் ஒரு பேட்டி எடுக்க போனீங்கன்னு உட்கார்ந்து அவரை உட்கார வச்சு பேட்டி எடுக்க முடியாது. அவரை நடமாட்டிட்டு இருக்க காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, ஒரு 3 மணிக்கு நம்ம மதிமுக திவான் மாதிரியான ஆட்கள்லாம் அவர் கூட உட்காந்து ஒரு 6, 8 மணி 10 மணி வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. மதியம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு வடையை சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க. இப்படி நம்ம ஒரு டீ கடையில் பெஞ்சு மாதிரி தான். அவர்கிட்ட பெரிய உரையாடல், அவர் மேடையில் பேசின பேச்சே நீங்கள் பெருசாலும் நீங்கள் பார்க்க முடியாது. பேசிக்கிட்டே இருப்பார், உரையாடிக்கிட்டே இருப்பார். அந்த உரையாடலோட தொடக்கம் தான் தொடர்ச்சி தான் லேனாகுமார் மாதிரி ஆட்கள் அவரை பதிவு பண்ணி நான் இந்துவல்ல நீங்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். நான் இந்துவல்ல நீங்கள் புத்தகம் தான் மிக முக்கியமாக கலைஞர் மேற்கோள் காட்டினார். 2000 ஆண்டில் கலைஞர் வந்து அவருக்கு தோப்பா யாருனே கூட அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்தை ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். இப்படி பாளையங்கோட்டில் ஒரு பேராசிரியர் வந்து நான் இந்துவல்ல நீங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கார், சின்ன புத்தகம். அதில் வந்து அவர் ஸ்மிருதி பார்ப்பனம் என்ன, ஆகம வழிவுன்னா என்ன, ஆகமத்துக்கும் ஸ்மார்த்த பிராமின்ஸுக்குமான உறவு என்ன, ஏன் வந்து அவர் கோயில் மேலே ஏறக்கூடாது. சங்கராச்சாரியர் வந்து நெல்லை அப்பரோட கும்பாபிஷேகத்தில் கோபுரத்து மேலே ஏறிட்டார். ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து கருவறைக்குள்ளேயும் போகக்கூடாது, கோயில் மேலேயும் ஏறக்கூடாது. இவரோட இந்த ஆய்வு அறிக்கை தான் கோர்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸாக வந்தது. 2-3 இடத்துல இவரோட ஆய்வு வந்து கோர்ட்டுக்கு போச்சு. ரொம்ப முக்கியமான இன்னொரு இடம் வந்து அழகர் கோயிலுக்கு மேலே இருக்கிற பழமுதிர்ச்சோலை. அது பழமுதிர்ச்சோலைன்னு இவங்க எல்லாரும் விளக்கு தொடுத்தாங்க, பேசினாங்க. இல்லை அவர் இது பழமுதிர்ச்சோலை அல்ல அப்படின்னு மருத்துவ ஒரு ஆய்வு கட்டுறது. அழகர் கோயிலோட பின்னணைப்பாக அதை ரொம்ப ஒரு 10 வருஷம் கழித்து அதை அந்த ஆய்வு கூட சொன்னார். பழமுதிர்ச்சோலைன்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் 6 படை வீடுன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். 6 படை வீடுன்னு ஒன்று கிடையாது. அறுபடை வீடு முருகனுக்கு 6 படை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆற்றுப்படை வீடு, முருகாற்றுப்படை, ஆற்றுப்படைக்கு 100கணக்கான ஆற்றுப்படை வீடு இருக்குது. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சமயத்தை ஆற்றுப்படுத்துவது, மனிதனை ஆற்றுப்படுத்துவது. அது ஆற்றங்கரையில் இருக்கிறது, கடலோரத்தில் இருக்கிற இந்த ஆற்றுப்படை வீடுகளை இவங்க அறுபடை வீடுன்னு மாற்றிட்டாங்க. ஒரு டிக்ளேர் ஆய்வு நிறுவுறாரு. கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இவர் ஆய்வை அப்படி ஏற்றுக்கிட்டு பழமுதிர்ச்சோலை 6 படை வீடுல ஒன்று கிடையாது, அது மதுரை மேலே இருக்கிறது பழமுதிர்ச்சோலை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தீர்ப்புக்கு இவர் எடுத்துட்டாங்க. எப்படி இன்னைக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு தொல்லியல் அறிஞர்கள் ஆய்வு எடுக்கிற மாதிரி இவரோட 2 ரெஃபரன்ஸாக எடுத்து தான். ஏன்னா அவரோட மிக முக்கியமான வரலாற்றை புரட்டி போடுற ஆய்வு வந்து அழகர் கோயில். அதுக்கப்புறம் எத்தனையோ நூல் எழுதிட்டார். அவர்கிட்ட நான் கேட்டேன், அழகர் கோயில் எழுதுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இருக்கும்போது, நான் வந்து வாழ்க்கையில் நான் ஏதோ தவம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதனால தான் நான் அழகர் கோயிலுக்கு போனேன். அவரோட கைடிட்ட வந்து புதுமை பிச்சரோட இலக்கிய பார்வை அப்படின்னு ஆய்வு மேற்கொள்ள தான் போயிருக்காரு. அவர் இல்லை நீ கோயில் ஆய்வுக்கு போ அப்படின்னு சொல்லி அழகர் கோயிலுக்கு போய் பாரு அப்படின்னு தான் அவர் அதுக்கப்புறம் தான் அழகர் கோயிலை பார்க்குறாரு. ஏன்னா மதுரை காமராஜரில் வேலை பார்க்குறாரு, அழகர் கோயிலுக்கு போகிறாரு. நீங்கள் அழகர் கோயில் வாசிச்சிங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். நான் ஒரு ஆவணப்படம் எடுக்கிறவன், நான் வந்து 2005 அதை அழகர் கோயிலை வாசிக்கிறேன். ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் எப்படி வேலை செய்வாரோ அப்படி வேலை செஞ்சுருப்பார். பயங்கரமாக இருக்கும். நடந்திருப்பார் அழகர் கோயிலில் வந்து மேலும் கீழும், மாங்குளம், மேலூர் வட்டம், மேலூர் நாட்டுக்கல்லர்களில் வகைராக்களோட பிரிவு, அப்புறம் தெருக்கள்னா என்ன, நாடுன்னா என்ன, நாட்டு பிரிவுகளுக்குள்ளே என்னென்ன வகைரா உறவின் முறை இருக்குது, ஏன் கல்லர்களுக்கு வந்து அழகர் கோயிலில்
இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. எப்படி ஒரு வைணவ கோயிலில் வந்து கள்ளர்கள் உள்ளே வந்தாங்க, அந்த தேர் இழுக்கும்போது இன்றைக்கும் கள்ளர்களுக்கு தான் தேரில் ஏறுற உரிமை, அதாவது துண்டு ஓகே ஓகே துண்டு வீசுகிற மரியாதை. அப்புறம் தலப்பாக்க கலர்களுக்கு தான் உண்டு, அழகு தான் உண்டு. ஒரே ஒரு வடம், 6 வடம் 5 வடம் எடுப்பாங்க தேர் வடம், அதில் 4 வடம் வந்து கள்ளர்களுக்கு உரியது. ஒரு வடம் மட்டும் அந்த அனுப்ப கவுண்டருங்கிற நாயக்கர் ஜமீன் ஒருத்தர் இருக்கு, நம்ம நெருங்கிய நண்பர் தான். இப்போ இருக்கிற ஜமீன் வந்து அந்த அந்த எச்சத்தில் அவர் தான் அந்த இதை தொடங்கி வைக்கிறார். ஏன்னா அழகுவேலுக்கு தாக்குதலுக்கு வரும்போது திருமண நாயக்கருக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஜமீனால அந்த ஜமீனுக்கு ஒரு வெள்ளியங்குன்றம் ஜமீன், அந்த வெள்ளியங்குன்ற ஜமீனுக்கு பட்டம் எழுதி கொடுக்குறாங்க. வெள்ளியங்குன்றம் ஜமீனோட அந்த அப்போ இருந்த ஜமீன்கிட்ட பேட்டி, எப்படி ஒரு 4 வருஷம் தொடர்ந்து பயணம். அப்புறம் ஒரு கொஸ்டினர் ரெடி பண்ணியிருப்பார். எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் ஊர் என்ன, உங்கள் ஜாதி என்ன, உங்கள் மதம் என்ன, முத்திரை வாங்கிருக்கீங்களா வாங்கலையா, எதுக்காக வர்றீங்க, என்ன எவ்வளவு காணிக்கை கொடுப்பீங்க, எவ்வளோ நெல் கொடுப்பீங்க, இதை வந்து ஒரு 2000-3000 பேர்கிட்ட அந்த கொஸ்டினை கொடுத்து எழுதி வாங்கி அதை தொகுத்து அதை அட்டவணை போட்டுப்பார். எவ்வளவு வரி கொடுத்தாங்க, பெரிய ஆவணம் சார் இது. இந்த ஆவணம் எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்ரி இயக்குனராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து எழுத்துப்பூர்வமா ஒரு ஆதாரம், கேமரா இருந்ததுன்னா அவர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கராக இருப்பார். நான் அவரை ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆவணப்படம் எப்படி எடுக்கணுங்கிறத நான் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். சினிமாவாக கற்றுக்கிறது, விஷுவலாக கற்றுக்கிறது வேறு. ஆனால் ஒரு ஆவணத்தை எப்படி தொகுக்கணும், பக்கச்சார்பு இல்லாமல் என்னென்ன ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் இருப்பார். அந்த பட்டர்கள் இருந்தாங்களா அவங்ககிட்ட பேட்டி எடுத்துருப்பார். அந்த ஆயலர் கோயிலோட தொடர்புடைய வளையர்கள், அந்த பட்டர்கள், ஆச்சாரியர்கள் சொல்கிறது 2 மரபு இருக்காங்க. அந்த பூஜை பண்ணுற பட்டர் மரபு 2 மரபு, 2 மரம் ஆண்டார் மரபுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த கோயில் அழகாக தூக்கிட்டு போகும்போது அந்த கோயில் மேலே நிற்கிறவங்க, அவங்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சமூக இயக்கத்தோடு இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கடுமையான உழைப்பு. நீங்கள் அப்படி ஒரு உழைப்பை வந்து நீங்கள் யாருமே பண்ணலை. அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க கூட யாரும் தரலை. ரொம்ப லேட்டாக தான் கமலஹாசன் வந்து பிக் பாஸில் சொல்கிறாரு அழகுவேலுங்கிறது ஒரு முக்கியமான. அப்புறம் எல்லாரும் அழகுவேல் புக்கை வந்து தேடி தேடி வாசிக்கிறாங்க. பயங்கர சிரிப்பாக இருந்தது. நான் அவரை கமலஹாசனை பற்றி கூட அவர்கிட்ட ஒரு தடவை கிண்டலாக கேட்டேன். ஐயா, நீங்கள் தான் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்ன வசனம் நீங்கள் தானே. ஆமாம், போகிற போக்கில் சொன்னேன், அவர் படத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டாரு, நல்லது தானே. அவர் வந்து என்கிட்ட வந்து பேசினார். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஃபோனில் பேசுவார், 6 மணி நேரம் பேசுவார். அபிராமி அந்தாதியை வந்து தொடங்கி கடைசி வரைக்கும் மனப்படமாக கமலஹாசன் பேசுவார். நீங்கள் எல்லாம் பார்ப்பனு கமலஹாசன் திட்டுறீங்களா, அவர் தோப்பாவை எப்படி உள்வாங்கிக்கிட்டு அந்த கதையை நகர்த்தினார், அவர் தன்னோட வாழ்க்கையை செழுமைப்படுத்திக்கிட்டாருங்கிற விஷயம் கூட வெளியாருக்கும் தெரியாது. அவர் கமலஹாசன் ஒரு ஆவணப்படம் இயக்கக்கு அவர் எடுத்து வச்சார். பட் அதை அவர் முடித்தாரான்னு தெரில. அது கமலஹாசன் தான். நம்ம அப்புறம் கமலஹாசனோட நுட்பமான மொழி ஆளுமையை பற்றி எல்லா இலக்கியமும் படிச்சிருக்கிறாரு. எப்படி பாரதியை வேல்யூ பண்ணார் அதே மாதிரி கமலஹாசன் வேல்யூ பண்ணார். ஆக்சுவலி பாரதிக்கு தான் நான் வந்தேன். பாரதியை பற்றி அவர் பேசின வீடியோ இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டில் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பகிர்ந்துருந்தாங்க. நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் பாருங்க பாரதியை தோப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஆக்சுவலி பாரதியை பற்றி தோப்பா என்னதான் மதிப்பீடு பண்ணியிருந்தாரு? ஆரம்ப கட்டத்தில் அவர் பாரதிதாசன் பாரதி அவர் தொடரலை. திராவிட இயக்கங்கள் எப்படி ஒவ்வாயமோடு இருந்தாங்களோ அதே மாதிரி பாரதியை அவர் விமர்சிச்சு பாரதியெல்லாம் அவர் ஆளா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. ஆனால் நிலைக்கணன் வந்து பாரதியார் அணியில் வழக்காடு பண்ணுறோம், இவங்க எல்லாம் வந்து பாரதிதாசன் அணி அப்படின்னு அணின்னு பேசக்கூடிய ஆட்கள். அதனால் பாரதியை வந்து ரொம்ப இகழ்வாக இதாக பேச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் வந்து பாரதியை வேலைக்கு போனதுக்கப்புறம் 80களுக்கு அப்புறம் 77க்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது இல்லை பாரதி அப்படி இல்லை, நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியோடு தான் நான் பாரதியை அவர் அணுகினார். குற்ற உணர்வோட முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு என்ன சொன்னேன். இந்த வார்த்தையை நான் வீடியோலேயே போட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. முட்டாள்தனம் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. அப்புறம் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. அப்புறம் நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், இது ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன். படிக்க தான் அவனால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஒரு ஏழை கடையத்துலேருந்து தலைமறைவாக போய் தான் அவன் வாழ வேண்டிய கட்டாயம். அப்படி இருந்தும் கூட அவன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கடுமையாக எதிர்த்தான். அப்படின்னா இவங்களோட இன்னொரு வகையான பாலிட்டிக்ஸில் பிரிட்டிஷ்காரங்க இருக்கட்டும்னு சொன்ன அந்த பாலிட்டிக்ஸ் வந்து கேள்விக்குறியாகுது. அப்போது பாரதியோட சாராம்சம் தான் முக்கியமே தவிர, பாரதி வந்து நடக்கும்போது தலையை சாத்திட்டு நடந்தார், அவர் தாடி வச்சுருந்தார், அவர் கஞ்சா குடித்தார், இதெல்லாம் பாரதி இல்லை. யாருமே அப்படி பாரதியார் பெரியார் வந்து வேறு நடவடிக்கைகள் இருந்தார். அவர் ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணினார், இது இல்லை பெரியாரோட சாராம்சம் என்ன? சாராம்சம் தான் மேட்ரு, சாராம்சம் தானே விஷயம். அப்போ பாரதியோட சாராம்சம் என்ன? பாரதியோட சாராம்சத்தை தான் சீமான் வந்து
ஓரளவுக்கு முன் வச்சார். தன்னோட பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் காரணமாக அவர் பெரியாரை அதுக்கு வம்புக்கு எடுத்துருக்க வேண்டாம், பட் ஏதோ பண்ணிட்டாரு வச்சுங்களேன். அதை டிஸ்கஷனுக்கு வரணும்னு விரும்பிட்டார். அது போக அவர் வருஷம் பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசுனதுனால தான் நீங்கள் அதை அவரை அடிக்கணும். ஏற்கனவே பாரதி பேசிட்டு தான் இருக்கிறாரு, வருஷம் பேசுகிறாரு, எல்லாரை பற்றியும் பேசுகிறாரு போது பாரதியும் பேசுகிறார். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அது நல்ல உரை தான், அது நல்ல மதிப்பீடான உரை தான். அது உணர்ச்சிகரமாக அது பாரதியை நேசிக்கிறவங்களுக்கு கண்ணீர் விடுறவளாகவும் நான் வஉசியை கொண்டாடினவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. வஉசி மாதிரி பாரதியை தூக்கி நிறுத்திட்டாரு, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பாரதியும் வஉசியும் இணக்கமானவங்க. ஓகே. ஏன்னா மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டவங்க. பாரதி வந்து மாமான்னு தான் கூப்பிடுவார் வஉசி. ஆமாம், மாமா மருமகன் தான், உறவு தான். அவங்க என்ன ஜாதி என்ன மகன் தான், ஓகே ஓகே ஓகே, மாமான்னு தான் கூப்பிடுவார் வஉசி. மாமா என்ன கெட்டி பிடிச்சி தான் ஜெயிலுக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு போகும்போது கெட்டி பிடிச்சி அது வஉசி கூட பாரதியார் எப்படி வஉசி ரிசீவ் பண்ணார், என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் எழுதியிருக்கிறார். ஓகே ஓகே ஓகே. அந்த அந்த வீட்டு சாப்பாடை எப்படி சாப்பிட்டாரு, 4 நாள் கூடையை வச்சுட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அவர் திருநெல்வேலிக்கு கிளம்பி தூத்துக்குடிக்கு கிளம்பி போயிருக்காரு. இப்படி தான் ஒரு ஆளை அணுக முடியுமே தவிர மார்க்ஸை வந்து ஒன்றே நீங்கள் மார்க்சியத்தை வந்து அசிங்கப்படுத்துறது. இப்போ அம்பேத்கரை பிஜேபி கையில் எடுத்துட்டாங்க, உடனே நீங்கள் அம்பேத்கரை அசிங்கப்படுத்திட்டீங்க. இல்லை, ஆனால் இன்றைக்கி தோப்பாவே விமர்சனம் பண்ணுறதுக்கு துவங்கியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட இயக்க தோழர்களே சொல்கிறாங்க, அவருக்கு வந்து அவர் அப்படி தாங்க பேசுவார், அவர் எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்பார், நாமளும் அப்படி பார்க்கக்கூடாது, பார்ப்பனர்களையும் சாதி மத வேறுபாடுகளையும் போதிச்சவர் தாங்க பாரதியார், அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க, அவர் அப்படி தாங்க பேசிக்கிட்டு இருப்பாருன்னு தோப்பாவே விமர்சனம் பண்ணுறாங்க. இன்னைக்கு தோப்பாவே இதுக்கு முன்னாடியே அவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வைணவ மரபை சேர்ந்தவர், வைணவத்தை தூக்கி பிடிக்கிறாரு, அதனால தான் கமலஹாசன் கூட சேர்ந்துருக்கிறாருன்னா இவங்க பேசிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முன்னாலே பேசிட்டாங்க அவங்க. கமலஹாசன் கூட சேர்ந்ததுக்கும் அவர் வந்து எங்க இப்போ திமுக கமலஹாசன் கூட கூட்டணியே வச்சிருக்கிறாங்க, அது என்ன? அப்புறம் நான் அதான் கேட்டேன். அப்போ மனிதனில் பிறந்த மகான், மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர்னு கலைஞர் வந்து தொடர் எழுதினாரு. அப்போ அவர் கலைஞர் வைணவ மரபை சேர்ந்தவர்னு நம்ம சொல்லிடலாமா? இப்போ கலைஞரோட சாராம்சம் அதுதான் நாடு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து நடைமுறை பாலிடிக்ஸ். நம்ம தோப்பாவோட ஆய்வுக்குள்ளே போகணும்னா அவர் வந்து எப்படி சொலவடைகளை வந்து மீட்டெடுத்தார் அப்படிங்கிற இடத்துல நான் வானமாமலையோட மாணவர், அப்புறம் மிக முக்கியமான பாளையங்கோட்டையில் தான் இந்த நாட்டார் வழக்காட்சிகளோட தலைமை பீடம்னு சொல்லலாம். பாளையங்கோட்டையில் தான் இது தொடங்குது. ஏன்னா அங்கே தான் கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், சவுத் இந்திய தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு ஏன் பாளையங்கோட்டை சொல்கிறாங்கங்கிறதுக்கு அங்கே அவ்வளோ இன்ஸ்டியூஷன் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய நிறுவனங்கள், செயின்ட் சேவியராக இருக்கட்டும், அவ்வளோ அங்கே இருக்கிற மாத்தியத்தா இந்து கல்லூரியாக இருக்கட்டும், திருநெல்வேலியும் இதுவும் அறிவோட தொடக்கமாக தான், டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட அறிவோட தொடக்கமாக தான் இருந்தது. அங்கே தான் நாட்டார் வழக்காட்சிகளும் தொடங்குது. தூய சவேரியார் கல்லூரியில் தான் நாட்டார் வழக்காட்சிகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு துறை இருக்குது. நாட்டார் வழக்காட்சிகள் அவர் பெருந்தெய்வம் சிறுதெய்வம்ங்கிறதுல இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. தோப்பா வந்து சிறுதெய்வ பிரிவை வந்து ரொம்ப கொண்டாடினார் அப்படிங்கிற பார்வை வந்துக்கிட்டே இருக்குது. அவர் மையத்தோட தொடர்புபடுத்தாமல் விலகி நின்னார். ஆசவ சுப்பிரமணியம், வானமாமலை, வெள்ளுவன், மாணிக்கம், அப்புறம் லூர்து இப்போ இருக்கிற ப்ரொஃபஸர் பேர் மறந்துட்டேன். எல்லாருமே ஒரு 40 பேரை நம்ம நேம் சொல்லலாம். அவங்களுக்கு நாட்டார் வழக்காட்சிகளில், தமிழ் நாட்டார் வழக்காட்சிகளில் பங்காற்றினாங்க. இல்லை, இவங்களாம் அறிவு தளத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பெரிய பெரிய அறிவு. ஆனால் வெகு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவர் வந்து தோப்பா தான். பண்பாடு குறித்து, பண்பாட்டு வழக்காட்சிகள் குறித்து, நாட்டார் வழக்காட்சிகள் குறித்து வெகு மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை தொடக்கினது, வெகுமல்கிட்ட போய் சேர்ந்தது அப்படின்னா அது தோப்பா தான். இன்னைக்கு இந்துத்துவ சக்திகள் வளர்ந்துக்கிட்டு வர நேரத்தில், காலூன்றக்கூடிய நேரத்தில், அதாவது இந்து தேசியம் அப்படிங்கிறது வந்து படறி வரக்கூடிய நேரத்தில் தோப்பா எப்படி ஒரு ஆயுதமாக மாறி நிற்கிறார், அல்லது எப்படி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் தமிழ் சமூகம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து வேல்யூ பண்ணவே இல்லை பிஜேபி, அவங்களால வர முடியாதுங்க அப்படின்னாரு. கால் உண்டை டைப் பண்ணுவாங்க, ஒரு காலத்துக்கு இங்கே கால் பண்ண முடியாது, இது அவங்களுக்கு வழுக்கு தர அப்படின்னாரு. வழுக்கு தர? ஆமாம், இது ஒரு வழுக்கு தர, அவங்களுக்கு அவங்க நிற்க முடியாது அப்படின்னாரு. ட்ரை பண்ணுவான், ராஜேந்திர சோழன் எடுப்பான், ராஜராஜ சோழன் எடுப்பான், பாரதியார் எடுப்பான், திருவள்ளுவர் எல்லாத்தையும் எடுப்பாங்க, ஆனால் நிற்க முடியாதுங்க. ஏன்னா இந்த மண் வந்து அவங்களுக்கு பக்குவப்பட்ட மண் இல்லை, அவங்களால இந்த மண்ணை புரிஞ்சுக்க முடியாது. ஜின்னு சொல்லிட்டு வர்றவன் வந்து இந்த நாட்டில் வர முடியாதுங்க. நான் வந்து அண்ணன் தம்பி, ஏன்னா திராவிட இயக்கம் வந்து அண்ணன் அப்படின்னு தான் வளர்த்துருக்கு, எல்லாரையும் அண்ணன் கூப்பிட்டு, அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு, அவன் ஜீன்னு போட்டு வர்றான். ஜீன்னு போட்டு வர்றவனே இந்த மண் ஏற்றுக்கவே செய்யாதுங்க, இந்த மக்களுக்கு அந்நியமாக இருக்கும். ஆனால் இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதை புரிஞ்சுக்கிட்டுன்னு நினச்சேன், தோப்பாவை அவங்க வாசிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணாமலையோட டோன் மாறிச்சு. முதல்ல அண்ணாமலை தான் அண்ணன்னு பேச ஆரம்பித்தார்.
அண்ணாமலை பாஜக உள்ள ஒரு ஆள் அப்படி பேசுறது முதல் முறை அதுதான். முறையாது. அது வரைக்கும் அவங்க ஜீன்னு தான் பேசுவாங்க. பொன்ராஜா ஜி கிருஷ்ணன் ஜி, கணேசன் ஜி, எச் ராஜா ஜின்னு சொல்லுவாங்க. இவன் தான் அண்ணன்னு பேச ஆரம்பிச்சார். ஏன்னா இந்த இந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். திராவிட கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகளும் அல்லது பொதுமை கட்சிகளும் உறவோடு இருக்கிறாங்க. பிஜேபி வந்து அந்நியமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த இது பிறப்பக்கம் எல்லா ஊருக்கும் சொல்கிற இந்த வாழ்கிற நாட்டில் பிறப்பக்கம் ஒரு சாதின்னு சொல்கிறவன் வந்து நிற்க முடியாதுங்க. இது வள்ளலார் பிறந்த ஊர், அப்புறம் திருவள்ளுவர் வாழ்ந்த இங்கே அவனால் சும்மா ட்ரை பண்ணுவான் இருப்பா, கொஞ்சம் ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவர் வேலை பண்ணவே இல்லை. பிஜேபியை பெருசாக வேலை பண்ணலை. அப்புறம் தேசிய உருவாக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப முன்னோடி. ஓகே. பீகாரிக்காரங்க வந்து ஜானகி அந்த மொழி, தங்களோட மொழி அழிஞ்சது, அந்த மிதலை மொழி, அப்புறம் அந்த மைத்திலி, நிறைய மொழிகள், எல்லா மொழிகள் அழிஞ்சதை வந்து இப்போ தமிழ் ஆட்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ அலர்ட்டாக இருக்கீங்க, நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம், ஹிந்திங்கிற அறக்கண்டை ஏமாந்துட்டோம் அப்படின்னு அவங்க நம்மளை வருத்தப்படுறாங்க. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழை காப்பாற்றுறது இந்த மக்கள் திரண்டுறாங்க. அந்த இடத்துல அவங்க தமிழை இந்துமயப்படுத்தவும் முடியாது. ஸோ அது சீரியஸான த்ரெட்டனா அவர் பார்க்கவே இல்லை. இல்லை, அவர் பார்க்கல, ரைட்டு. பட் தோப்பாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துக்கு யாரும் நீங்கள் சேர்க்கலன்ற விமர்சனம் இருக்குல்ல. இப்போது ஓரளவு இப்போ உங்களை போன்ற இப்போ ஆவணப்படத்தை இயக்குனர் இயக்குபவர்களோ அல்லது பொதுவாக தமிழ் மரபுதளத்தில் இயங்குறவங்களோ பேசுகிறீங்க, அதிகாரம் கையில் இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லையா தோப்பாவை? அது பணக்கார விமர்சனம் இருக்குல்ல. அதிகாரத்துக்கு எதிராக பேசிகிட்டே இருக்காரு. அப்போ அதிகாரம் கையில் இருக்கிறவங்க தோப்பாவை பேசினா அவங்க அதிகாரத்துக்கு சிக்கலாகும். அவர் பெருந்தெய்வம் ஆசீவகத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணி நெடுஞ்சிலன்னு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. முதலே அந்த நூலை வெளியேறாரு. அதிகாரத்துக்கு எதிராக பேசுறாரு தோப்பா. அதிகாரத்துக்கு எதிராக பேசுறது உங்கள் அதிகாரத்துக்கு அது எதிராக மாறும். ஓகே. நீங்கள் ஏன் இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜயை பார்த்து பயப்படுறாங்கன்னா, நீங்கள் அதிகாரத்துக்கு பக்கம் போனதுனால விஷயங்களை விட்டுட்டீங்க, வளர்த்தெடுக்கலை. 64 இருந்த இதே இளைஞர் மூமெண்ட்டு தான் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அப்புறம் ஏன் இளைஞர் மூமெண்ட்டை தான் நீங்கள் நடத்தலை? தோப்பாவை எப்படி இவங்க கொண்டு போவாங்க? தோப்பா அதிகாரத்துக்கு எதிராக பேசினேன். அது திராவிட அதிகாரமாக இருக்கட்டும், தமிழ் தேசிய அதிகாரமாக இருக்கட்டும், எந்த விதமான அதிகாரத்துக்கும் எதிராக தான் அவர் நின்னார். ஏன்னா அதிகாரங்கிறது எப்போதுமே மனித தன்மைக்கு எதிரானது. அதிகாரமாக போகிறோம் எதுனாலும் சரி. அரசு உருவாக்கத்தில் உங்கள் பங்கு அப்படின்னா நீங்கள் கைவிட தான் செய்வீங்க. பவருக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கையில் யூஸ் பண்ணிக்கிறீங்க. பவர் கிட்ட வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதிராக அது மாறும்ல. இதே மாணவர் இயக்கங்கள் திரண்டுச்சுல 2009. அப்போ நீங்கள் ஏன் எப்படி ரியாக்ட் ஆனீங்க? அதில் தான் அவர் திராவிட கட்சிகளை கரைச்சிடலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணார். பிஜேபியால் தமிழ்நாட்டில் ரோல் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்து அணி வச்சுக்கலாம், பெனிஸ்டேட் பண்ணிக்கலாம், அணிகளை ஒரு பெனிஸ்டேட் பண்ணிக்கலாங்கிற இடத்த விட்டு தோப்பா நகரவே இல்லை. ஆனால் பண்பாட்டு ரீதியாக அவர் வந்து தமிழர் பண்பாடுங்கிறது ஆரிய பண்பாட்டோட வேறுபட்டது. அது திராவிட பண்பாட்டில் திராவிட பண்பாடு வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் தமிழ் தேசியங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியாக இருந்தார். அங்கே தான் கேட்க வந்தேன். ஆக்சுவலி அவர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணார்? அவருடைய பகுப்பாவை எப்படி இருந்துச்சு? தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அவர் எப்படி எதிர்காலம் தமிழ் தேசியத்துறை நகரும். ஏன்னா பிரபாகரனை பற்றி அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஓகே. அது வந்து மிகப்பெரிய 2 பெரிய ஆளுமை தமிழ் வரலாற்றுனா, ஒன்று பெரியார், இன்னொன்று பிரபாகரன் தான் அவர் வேல்யூ பண்ணார். பிரபாகரனோட தியாகத்தை வந்து அவர் பெருசாக கொண்டாடினார். ஓகே. அதெல்லாம் அவர் தமிழ் தேசியம்தான் அடுத்த கட்டத்தில் நகரணும். அவர் பெரியார் தமிழ் தேசியவாதியாக தான் பார்த்தார். இவங்க சொல்கிற மாதிரி திராவிட இதாக பார்க்கல. அதனாலே இவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருந்தது தோப்பா மேலே. கடைசி வரைக்கும் அவங்க தூக்கிட்டு போகாத காரணம் அப்புறம் மக்கள் மூமெண்ட்டு தான். அவர் இறந்த அன்னைக்கு திரண்ட கூட்டம் தான் அரசை திருப்பி பார்க்க வச்சது. பெரும் கூட்டம் கூடிச்சு. சென்னையிலேருந்து எப்படி வந்து தோப்பாவை பார்க்கணுங்கன்னு இளைஞர்கள் வந்து ஓடுறாங்க. தோப்பாவுடைய உடம்பை கடைசியாக பார்த்துடணும் உடலை அப்படின்னு அன்னைக்கு மிகப்பெரிய கூட்டம் பாளையங்கோட்டையில் திரண்டதுக்கு அப்புறம் தான் அரசு வந்து திரும்பி பார்க்குது. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா தங்கம் தென்னரசுக்கு வந்து அவர் தோப்பா ரொம்ப நெருக்கமான ஆளுமையினால அவரை புத்தகங்களெல்லாம் இது பண்ணாங்க. அப்புறமா தோப்பாவோட ஆளுமையை எப்படி நம்ம வரையறுக்கணும் அப்படின்னா, அவரோட ரோல் என்ன தமிழ் பண்பாட்டு ஆய்வில் அல்லது தமிழ் அரசியலில் அவரோட ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ஒரு நேற்று லேனாகுமார் தான் சொன்னார், ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு அரசியல் நகர்வு அப்படின்னார். நீங்கள் மொத்தமாக தொகுத்து போடாதீங்க, உங்களுக்கு ஒரு கட்டுரையும் ஒன்றுனா போடுங்க. ஒரு கட்டுரையுமே வந்து 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு புத்தகம் போடுங்க. இப்படி தலைவாணிக்கு பதிலாக இவ்வளோ இப்படி தடி புக்கு போடாதீங்க. அது அதிகாரம் சார்ந்தது. நான் அப்படி உரையாட விரும்பலை. ஒரு கட்டுரையும் ஒரு புக்காக போடுங்க. அது 5 கட்டை சேர்த்து 2 ரூபாய்க்கு 50 காசுக்கு எப்படி பழைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டதோ 4 அணாவுக்கு போடுங்க. ஏன்ட்ட அவர் தான் சொன்னார். நான் ஒரு சின்ன புக்கு போடும்போது 50 ரூபா வந்ததே எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் கூடிடுச்சு. ஆனால் நான் திருப்பி நம்ம செந்தில்ட்டு தான் சொன்னேன், 5 ரூபாய்க்கு அதை எப்படியாவது போட முடியுமான்னு பாருங்கள். 5 ரூபா பற்றி நமக்கு லாபம் கூட தேவையில்லை. 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு 5 ரூபா 2 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவார். சின்ன கட்டுரையாக போடுங்க. ஒரு கட்டுரை
அவரோட மிகப்பெரிய கட்டுரை ஒன்று இருக்குது. அதுவே 2.5 பக்கம்தான். 2.5 பக்கம் தான் அவரோட மிகப்பெரிய கட்டுரை. ஓகே. அது எல்லா கட்டுரையும் 3/4 பக்கம், 1/2 பக்கம், ஓகே, 1/4 பக்கம். பண்பாடுங்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாருன்னா அது 3/4 பக்கத்தில் சொல்லுவார். பண்பாட்டு அசைவுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார். அது தலைப்பு. ஆமாம், அது ஒரு கட்டுரை. அது 3/4 பக்கம். அந்த பண்பாடு அசைவுகள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இறப்பு நடந்திருக்கு. ஒரு இளைஞன் இறந்து போயிட்டான். கல்யாணம் ஆகி 4 மாதம் ஆகிருக்கு. இறந்து போயிட்டான். அந்த அவனோட மனைவி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு கிழவி, ஒரு வயசான அம்மா வந்து கையில் வந்து ஒரு செம்பு கொண்டு வராங்க. செம்பை கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்கு முன்னால் வைக்கிறாங்க. தண்ணி நிரம்பின செம்பு. 3 பூவை எடுத்து அதில் போடுறாங்க. 3 பூவை எடுத்து முக்கினோடனே பூவை எடுத்து வெளியே போட்டுட்டு தண்ணியை கவுத்திட்டு உள்ளே விருன்னு செம்பை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. உள்ளே வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. மொத்த கூட்டமாக பின் ட்ராப் சைலண்டில் அந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கு. அச்சச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் அந்த கட்டுரை. என்னென்னா, அந்த பொண்ணு 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா, யாரும் தப்பாக பேசுகிறாதீங்கடா அப்படிங்கிற செய்தியை சின்ன அசைவில் காட்சி வடிவத்தில் அந்த சடங்கு மூலமாக சொல்கிறாங்க. இதை நீங்கள் யாராவது வாசிக்கன்னா அவர் வந்து இது அவருக்கு புரியலை, இளைஞராக இருக்கிறனால ஏன் எல்லாரும் இப்படி அச்சோன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என்னப்பா இது கூட தெரியலையா, அந்த பையன் சின்ன பையன் இறந்துட்டான். அது அவன் இறந்ததுக்கப்புறம் இவன் கர்ப்பமாயிட்டான்னு ஊர் சொல்லிடக்கூடாது. ஆனால் அதை பொதுவெளியில் வெர்பலாக சொன்னால் அமங்கலம் அது வந்து ஒரு அவதூறாக இருக்கனால ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த செய்தியை வந்து மொத்த கூட்டத்துக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு இது, எப்படிப்பட்ட நுட்பமான ஒரு செய்தியை காட்சியாக, நுட்பமான உணர்வு, அது ரொம்ப நுட்பமான செய்தியை ஒரு வசனம் கூட இல்லாமல், ஒரு டயலாக் கூட இல்லாமல். அப்போது கூட்டம் அதை புரிஞ்சுக்கிச்சு. நீங்கள் சினிமா எடுக்கிறவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வசனம் எழுதுகிறோம், வசனம் எழுதுகிறோம். ஏங்க நாங்கள் இயல்பாகவே காட்சியை புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்க. இந்த கூட்டம் வந்து காட்சியை இயல்பாகவே புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் என்னமோ உலக சினிமா எடுக்குங்கிற பேரில் வசனமாக போட்டு அறுக்கிறீங்கள, எங்களுக்கு இயல்பாகவே புரியும். ஓகே, நீங்கள் ஏன் விளக்குறீங்கன்னு கேட்குறேன். மிகப்பெரிய இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் வாழ்க்கையை நேரடியாக பார்க்கறதுக்கு இவங்க தராங்க. தோப்பா வாழ்க்கையை நேரடியாக பார்த்தார். தண்ணி பற்றி ஒரு கட்டளை எழுதுறார். தண்ணின்னா என்ன, தண்ணியோட வடிவங்கள் என்னன்னு சொல்கிறார். ஏந்தல்னா ஏன் ஏந்தல்னு பேர் ஏறு சொல்லியிருக்கு. தாங்கல்னா என்ன, ஏரினா என்ன, குளம்னா என்ன, குட்டைன்னா என்ன, கேணினா என்ன, கிணறுனா என்ன. இது ஏன் வந்து தண்ணியை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படி. நம்ம வெப்பமண்டலத்தில் இருக்கோம். நமக்கு தண்ணி வந்து ரொம்ப ரேரஸ்ட், அபூர்வமானது, அருமையானது. நமக்கு தண்ணிங்கிறது வரோம். அந்த தண்ணியை நீங்கள் வந்து எப்படி கொண்டாடணும் இன்றைக்கி செய்தி சொல்கிறார். தண்ணீரையும் சோறையும் விற்பது பண்பாட்டுக்கு எதிரானது. அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு. சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல. ஓகே, இன்னைக்கு காற்றுக்கு விற்கிறதுக்கு வந்தாச்சு. டெல்லியில் காற்றுக்கு ரேட் வச்சாச்சு. அடுத்து சென்னைக்கும் அதான் கதை. இன்னும் 20 ஆண்டுகளில் காற்று விற்கப்படும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வர முடியாது. காற்று சுவாசிக்கிறதுக்கு நீங்கள் வீட்டில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆக்சிஜன் சிலிண்டரை உறிஞ்சுக்கிற கட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் சோறையே விற்கக்கூடாதுங்கிற பண்பாடு தமிழ் பண்பாடு. நீரையும் சோறையும் விற்கக்கூடாது. சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல. ஓகே, அவரோட அந்த வார்த்தைகளை சொல்லுவார் அவர். என்னோட கட்டுரையிலேருந்து ஊர் சொல்லக்கூட உங்களால் உருவ முடியாது பாருங்கள். ஆனால் உருவி பாரு அப்படிம்பார். செங்கல் மாதிரி கட்டியிருப்பேன், ஒரு செல்லை உருவினா பில்டிங் விழுந்துரும் அப்படிம்பார். கட்டுமான முறைகளாக சிக்கனமாக பயன்படுத்தணும், சிக்கனமாக இருக்கணும்பார். அது பெரியாட்டந்தர் எடுத்துக்கிட்டது. சிக்கனம்னா அது தோப்பாகும். நான் சொன்ன அந்த பெரிய கட்டுரை இருக்குல்ல, அது வந்து 2.5 பக்கம். தாய் தெய்வம் பற்றி எழுதின கட்டுரை. அதிகபட்சமாக 2.5 பக்கம் எழுதியிருக்கிறார். அதிகபட்சமே 2.5 பக்கம் எழுதிக்கிறார். இதுக்கு புக் போடுறேன்னா இன்றைக்கி அவர் தலைவாணியை தேசி போடுறாங்க. தொகுப்புங்கிற பேரில் மொத்தமாக போடுறாங்க. போடாதீங்க, குட்டி குட்டியாக போடுங்க. அப்புறம் இதை மாதிரி நிறைய யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரை பற்றி அவர் பேசினார். நீங்கள் பதனி வாங்கிட்டு அந்த பானையில் இந்த பனவோலையில் குடிச்சிட்டு தூர போட்டுட்டு போகிறீங்கல்ல, அதுதான் நம்மகிட்ட இருந்த கல்ச்சரு. இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு தூர எறிகிறீங்க. இது எவ்வளோ பெரிய கேடு. யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சரை பற்றி பேசினார். பயன்படுத்தி தூக்கி எறியுது. அதே யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் மாதிரி திருக்குறளை நீங்கள் பயன்படுத்திட முடியாது. விலங்கு பொருள் பண்பாடுன்னு ஒன்று சொன்னார். வீட்டில் நீங்கள் வெங்கல பாத்திரம், செம்பு பாத்திரம்னா வழி வழியாக கொடுத்துட்டே வராங்களா. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கூட்டி பண்ணது. இதை தூக்கி எறிய முடியாது. இது வந்து புலங்கு பொருள் பண்பாடு. ஓகே, ஏன்னா அந்த வெண்கல பாத்திரம் காலங்காலமாக 5000 ஆண்டுகள் நிற்குவது. அது ஒரு மரபை சொல்லுது, ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லுது. அதை மாதிரி திருக்குறள் நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு. திருக்குறளை யூஸ் அண்ட் த்ரோவில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பண்ணக்கூடாது. திருக்குறள் யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. திருக்குறள் நீங்கள் வச்சுக்கோ. எப்படி உங்கள் புலங்கு பொருள் பண்பாட்டில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் புலங்கு பொருள் பண்பாடுன்னு ஒரு வார்த்தையை அவர் தான் கைன் பண்ணார். ஓ, சமையலறையில் எதெல்லாம் புலங்கு பொருள்,
நீங்கள் பண்பாட்டை இவர் எங்கேயும் கோயில் திருவிழாலாம் நீங்கள் போய் வீட்லயே வீட்டோட அந்த அஞ்சலை பெட்டியிலேருந்து தொடங்குங்க. அதில் மருந்து இருக்குது, சித்த மருத்துவத்தோட கூறுகள் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, கட்டடக்கலை இருக்குது, சமையல் அறையில் சுவை குறித்த அறிவு இருக்குது, பெண்ணு தான் ஆகச்சிறந்த மேதை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓகே. அவங்க அம்மா தான் அவருக்கு அந்த பழமொழி சொன்னாங்க, பாப்பானுக்கு மூத்தவன் பறையணும், கேட்பார் இல்லாமல் கீழ்ச்சாதியானான்னு ஒரு பழமொழி அவங்க தான் சொல்லுவாங்க. போகிற போக்கில் அதை ஆய்வு பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, பார்ப்பனில் இருந்த இடத்துல இருந்தவங்க பறையர்கள், கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்க கீழே போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு சொல் அடுக்கில் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. சொல்ல வடையில் சொல்லிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு இடம் அது. இதை போயின்னுக்கிட்டு அவர் ராமானுஜரை பேசினார். வைணவத்தை வந்து அவருக்கு வைணவம் வந்து அவர் தான் வைணவர்னால அவர் வைணவத்தை கொண்டாடு. வைணவம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. சைவத்தோட இருக்கத்தை விட வைணவம் வந்து பிற ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து தன் வயப்படுத்துறதுனால அதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது அப்படின்னு முன் வச்சாரே தவிர எல்லாரும் வைணவத்துக்கு போங்கலாம் சொன்னார். அப்படிதான் அவர் எங்கேயுமே சொன்னார். அழகர் கோயிலில் எழுதிட்டாருனால அவர் வைணவர்னு சொன்னாங்க. அழகர் கோயிலில் வந்து அவர் இருந்து பெருமாள். ஆனால் அந்த கட்டுரையில் அவர் வந்து அதுக்கு புத்தர்னு சொன்னார், அது புத்த தலம்னு சொன்னார். அதை நிறுவிட்டு தான் கட்டுரையே ஆரம்பித்தார். ஓகே. ஸ்ரீநகரசாமி வந்து அதை புத்த தலமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம் தான் வச்சார். நம்ம அது வந்து அங்கே குளம் இருக்குது, அங்கே மொட்டை அடிக்கிறாங்க, மொட்டை அடித்ததும் ஒரு 6ஆமத்து குளம் இருக்கிறதும் வந்து புத்த தலத்தோட குறியீடு. ஆமாம் அப்படின்னு அவர் தியரியை முன் வைக்கிறார். அப்போ பெருமாளை வைணவர்னு சொன்னால் அவர் எப்படி அவரை புத்தர்னு ஒத்துக்குவார்? புத்தர்னு ஏற்றுக்குவாரா? அந்த சடங்குகளை பூரா ஆய்வு பண்ணார். ஏன் அழகர் போகும்போது கோயிலை விட்டு வெளியே வரும்போது கருப்புசாமிகிட்ட அனுமதி வாங்கிட்டு மதுரை என்டர் பண்ணும்போது இதான் தடுக்கிறாங்க கள்ளர்கள். மதுரை நகரம் வந்து சிவனையும் கிராமம் வந்து வைணவத்தையும் பெருமாளை கள்ளழகரையும் கையில் வச்சுருக்கு. சுந்தரராஜ பெருமாள்லாம் யார்? அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் பாகுபலின்னு கதை எடுக்கிறாங்களா, அதெல்லாம் விட்டால் பல மட்டங்கு பெரிய பெரிய வரலாறு இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தோப்பாவுடைய இந்த நூல்களையோ அல்லது இந்த கட்டுரைகளையோ கட்டாயமாக நீங்கள் வாசிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் பரிசீலிக்கக்கூடிய விடயங்களை கூற முடியுமா? எல்லாமே தோப்பாவோட ஒரு சின்ன செய்தி கூட தவிர்க்க முடியாது. ஒரு சின்ன கட்டுரை கூட ஒரு அரசியல் செய்தியோடு தான் இருக்கும், ஒரு அரசியல் நகர்வோடு தான் இருக்கும். ஒரு கட்டுரையை கூட நீங்கள் விட முடியாது. அப்படிலாம் அவர் தொகுத்துலாம் எழுத இவங்க பின்னால் தான் தொகுத்துக்கிட்டாங்க. தொகுத்து போட்டாங்களே தவிர ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எல்லாத்தோட ஒரு சிலப்பதிகாரத்தை வந்து கொண்டாடினார். நான் உங்களோட கடைசி ஆசை என்னவன்னு கேட்டேன். உங்களோட கடைசி நான் தற்செயலாக கேட்டேன். அவர் பழங்குற எண்ணம்னா அப்போ எனக்கு கிடையாது. சரி 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 உங்களோட வாழ்க்கையில் கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் என்ன சொல்லுவீங்க? இந்த ஊரில் பிறக்கணும், பழையங்கோட்டையில் திருப்பி பிறக்கணும், வாய்ப்படுத்த சிலப்பதிகாரத்தை இன்னொரு தடவை படிக்கணும். அப்புறம் எத்தனை தடவை இந்த பிறவியில் அவர் படித்தாங்கிறதுக்கு அவர் சொன்னார், சிலப்பதிகாரத்தை ஒரு பயண நூல் அப்படின்னு சொன்னார். உலகின் மிகப்பெரிய பயண நூல். எல்லா கதாபாத்திரங்களும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கோவலன் பயணம், கண்ணகி பயணம், கவுந்தியடிகள் பயணம், இவர் மலைக்கு மேலே பயணம். அப்புறம் மிக முக்கியமானது சிலப்பதிகாரத்தில் எப்படி உணர்ந்துக்கணும்னா, மழை தண்ணி மலையில் பெஞ்சு குறிஞ்சியில் ஆரம்பித்து மருதத்துக்கு அப்புறம் முல்லைக்கு மருதத்துக்கு திருப்பி நெய்தலுக்கு நெய்தலில் போய் கலக்குது ஆறு. சிலப்பதிகாரம் ரிவர்ஸில் இருக்குது. நெய்தலில் கதை தொடங்குது, ஓகே, பூம்புகாரில் தொடங்குது, பயணம் பண்ணி போகிறாங்க, மருதத்துக்கு போகிறாங்க, முல்லைக்கு போய் குறிஞ்சியில் முடிக்கிறாங்க. மலைங்கிற இதுக்கு எதிர் பண்பாடு இன்றைக்கி நீங்கள் சிலப்பதிகாரத்தை கண்ணகி போன ரூட் இன்றைக்கி எக்ஸிஸ்டாக இருக்குது. அவர் கண்ணகி போன பாதையில் போயிருக்காரு, பூம்புகார் தொடங்கி இன்றைக்கும் அந்த பாதை இருக்குது. ஓகே. அவர் போன பாதை அழகர்கள் பாதை. கண்ணகி மதுரைக்குள்ளே போகும்போது வைகை நதியை கொண்டாடுறார், பேசுகிறார். அப்போ ஒரு வரி இளங்கோடிகள் எழுதுனார், பூ மூடி கிடக்குது. அப்போ வைகை சொல்லுதான், இந்த பேதைக்கு பெரிய துன்பத்தை அனுபவிக்க போகிறேன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு போகிறாளுன்னு வைகை கண்ணீர் வடிச்சிட்டு போதான். மதுரையில் போய் துன்பப்பட போகிறா அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் அப்புறம் சொல்லி வைகை கண்ணீர் வடிக்குது. அப்படி தெரியாமல் இந்த பொண்ணு பேதையா இன்னோசென்ட்டாக போகிறாளே வா, இவ்வளோ பெரிய ஆளாக மாற போகிறாங்க, எவ்வளோ பெரிய லாஸ் அவளுக்கு வரப்போகுதுன்னு தெரியல, மதுரையை அழிக்க போகிறா வா அப்படிங்கிறது தெரியாமல் ஜாலியாக போய்கிட்டு இருக்கா, புருஷன் கூட கையை கொத்திட்டு போய்கிட்டு இருக்காளே அப்படின்னு மதுரை வைகை கண்ணீர் விடுதோம் அப்படிங்கிறத திருப்பி சிலப்பதிகாரத்தை அதில் இருக்கிற தாவர பெயர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தாவர பெயர்கள்
அதில் ஒரு 1000-2000 தாவர பயிர்கள் இருக்குது பா அப்படின்னு சொல்கிறார். பொட்டானிக்கல் என்சைக்ளோபீடியா நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அவ்வளவு தாவர பயிர்களை சொல்லிக்கிட்டே போகிறாரு. ஒவ்வொரு லேண்ட்லேயும் ஒவ்வொரு திணையிலையும் ரொம்ப முக்கியம் இல்லைங்க அது. இன்றைக்கி என்விரான்மெண்ட் பேசுகிறாங்க, சபையரசெல்லாம் படிக்கணும். சங்க இலக்கியத்துக்கும் இணையாக அப்புறம் அது இசை, தமிழ் இசையை ஸ்ட்ரக்சராக நிறுவனம். அதுக்கு முன்னாடி இசை வந்துருச்சு நம்மகிட்ட. ஆனால் சிலப்பதிகாரம் தான் அதை அதுக்கு டிக்ஷனரியாக இருக்குது. எப்படி தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கு இலக்கணம் கொடுக்குதோ அப்புறம் இசைக்கு இலக்கணம் கொடுக்குறது. ஒரு நாடக மேடை எப்படி கட்டப்படணும், ஒரு நாட்டிய அரங்கம் எப்படி ஸ்டேஜ் கட்டணும், ஓகே, எவ்வளோ எங்கே ஒளி வரணும், எங்கே திரை போடணும், என்ன அகலத்தில் கட்டணும், என்ன அளவில் கட்டணும், என்ன மேற்கூரை எவ்வளோ இருக்கணும், பார்வையாளர் இருக்கு எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் கொடுக்குது. அது நாடகத்துக்கு இலக்கணம் கொடுக்குது. ஓகே, விரலியர் கூத்துனா கூத்து எப்படி நடத்தணும், அவள் மாதவியோட கூத்து வடிவங்களை சொல்லுது. அதுதான் கைசெய்கை கூத்துன்னு ராமச்சந்திரன் சொன்னார்ல. கைசெய்கை கூத்து, கைசெய்கை கூத்து, கைசெய்கை கூத்து இப்போ பண்ணுறாங்க. கைசெய்கை நடனம்னு சொல்கிறாங்க. அது கைசெய்கை, கையால் செய்கிறது. எஸ், அது இரவில் 12 மணிக்கு செய்கிறது. ஊடல் தலைவன் சொல்லி ஊடல் இருக்கும்போது பேச்சு இருக்காது, முகத்தை திருப்பிடுவாங்க. ஊடல்னா முகத்தை தூக்குறது தானே. ஏன் மூஞ்சி தூக்கிக்கிறேன்னா ஊடல் தான். ஊடல் மூஞ்சி தூக்குறதுங்கிறது சொல்கிறாங்களா. மூஞ்சி தூக்குறதுனா இங்கே வெறுப்பில் இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். மூஞ்சி தூக்கிட்டீங்க அப்படின்னா மாதவி மூஞ்சி தூக்கிக்கிறா, இவன் சமாதானப்படுத்துறாங்க. அப்போ தான் கைசிக்கு நடனத்தை பண்ணிக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் மாதவிக்கு வந்து அந்த பட்டம் கொடுக்குறாங்க, தலைக்கோரிங்கிற பட்டத்தை கொடுக்கும்போது அவள் சின்ன பொண்ணு, அவள் எப்படி மாஸ்டர்னு நாங்கள் ஒத்துக்கிறதுன்னு மற்றவங்க கேட்குறாங்க. அப்படின்னா டைம் இல்லை, அந்த இந்திர விழா வருது. அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது மாதவி வந்து ஒரே ஒரு நடனத்தை கூத்தை மட்டும் பண்ணி காட்ட சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். கைசிக்க கூத்தை மட்டும் பண்ண சொல்லிடுங்க, நாங்கள் மாஸ்டர் ஒத்துக்கிறோம். பிரமாதமாக கைசிகை பண்ணுறாங்க. அவள் மாஸ்டர் தான், தலைக்குறின்னு கொடுத்துருவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, இவ்வளவு செய்திகளை. அப்புறம் தோப்பா அது சமண நூலாக முன்வைக்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இப்போ வந்திருக்கு. அது என்னோட அடுத்த கட்டத்தை அதைத்தான் அவர் விரும்பினார். நீங்கள் என்னோட நின்றாதீங்க, நீ தாண்டி போங்க அப்படிங்கிறது தான் தோப்பாவோட. பெரியாரை நான் நிற்கலை, பெரியாரை தாண்டி போனேன். தோப்பாவோட நின்றாதீங்க, நீங்கள் தோப்பாவை தாண்டி போ அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு அவருக்கு சொல்கிற செய்தி. தோப்பா தான் ஆதர்சம், நின்றாதீங்க. தோப்பாவை விமர்சிங்க, தோப்பாவை விமர்சிக்காமல் தோப்பாவை கடக்க முடியாது. தோப்பாவோட போதனைகளும் நம்ம பேசணும் அப்படிங்கிற இடத்துல தான் தோப்பாவை ஒரு மனித பண்பாட்டு ஆய்வாளராக நம்ம வேலை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ரொம்ப டீட்டெயிலாக இருந்துச்சு. தோப்பா குறித்த பல விதமான மதிப்பீடுகளை வந்து கொடுத்துருக்குறீங்க. அடுத்த கட்டத்துக்கும் நம்ம தோப்பாவை கொண்டு போகணும். இன்னும் பல விதமான உரையாடல்களை இது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணலாம் நான் விரும்புகிறேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னா கட்டாயமாக பண்ணலாம். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்தும் இந்த முக்கியமான நன்னாளில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. 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 இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.